சகோதரிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் மிக மதிப்புள்ள விஷயம் என்ன? பணம் தானா, உறவுகளா, இல்லையெனில் வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதா? இல்லை, மிகவும் மதிப்புமிக்கது நேரம். நாம் பெண்கள் நாள் முழுவதும் வீடு, குடும்பம், குழந்தைகள், உறவுகள் இவர்களில் இவ்வளவு பிஸியாக இருப்பதால் நமக்காக நேரமே இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நேரம் இருக்கிறது, அதை நாமே அடையாளம் காணவில்லை. சிறிது ஓய்வு நேரம் கிடைத்தாலே மொபைலில் ஸ்க்ரால் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், அல்லது நாளை முதல் தொடங்குவேன் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த நாளை ஒருபோதும் வருவதில்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்வது, உங்க எதிர்காலம் நீங்க இன்று செய்யும் செயல்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால் சகோதரிகளை, நம்முடைய ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை, நம்ம நம்பிக்கை, நம்ம அடையாளம் அனைத்தும் மாறிவிடும். இன்று நான் உங்களுடன் 20 விஷயங்களை பகிரப்போகிறேன். இவற்றை இன்று முதல் தொடங்கினால் அடுத்த வருடம் நீங்களே உங்களை பார்த்து பெருமை கொள்வீங்க. நம்பர் 1, தினமும் 10 நிமிடம் தியானம், மெடிடேஷன். சகோதரிகளே, நாள் முழுவதும் ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் மனம் சோர்ந்து போகிறது. காலை முதல் இரவு வரை வீடு, குழந்தைகள், சமையல், வேலை, இது எல்லாம் பார்த்து கொண்டே நாமே நம்மையே மறந்து விடுகிறோம். ஆனா நீங்க தினமும் 10 நிமிடம் கண்களை மூடி தியானம் செய்தால் மனம் அமைதியாகும், மன அழுத்தம் குறையும், உங்களுக்குள் ஒரு வலிமை உருவாகும். எப்படி பாத்திரம் அழுகாகினால் கழுவ வேண்டும், அதுபோல நம்ம மனமும் தினசரி அழுகாகிறது. தியானம் அதை சுத்தம் செய்யும் எளிய வழி. நம்பர் 2, சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை படிக்கவும். சோர்வாக இருந்தாலும், மனம் உடைந்து இருந்தாலும், இனி முடியாது என்று தோன்றினாலும் அப்போது அவருடைய சிந்தனைகளை படிங்க. அவரது வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல, உள்ளே உள்ள தீயை ஏற்றும் சக்தி. அவர் சொல்வார், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். அவரால் முடிந்தது என்றால் நம்மால் ஏன் முடியாது? நம்பர் 3, ஜர்னலிங், டயரி எழுதுதல். நம்மிடம் எண்ணங்கள் நிறைய இருக்கின்றன. வீட்டு கவலை, குழந்தைகள், உறவுகள், நம்ம உணர்வுகள். ஆனால் அவற்றை நாமே அடக்கி விடுகிறோம். தினமும் 5 நிமிடம் எழுதுங்க. இன்று எப்படி சென்றது, என்ன நல்லது செய்தீங்க, எதில் பெருமை, எதை திருத்த வேண்டும், இது உங்களுக்கு உங்களையே புரிய வைக்கும். படிக்கவும். புத்தகங்கள் நம் சிறந்த நண்பர்கள். அவ நம்மை மதிப்பிடாது, கற்றுக் கொடுக்கின்றன. 10 பக்கங்கள் தினமும், உங்க சிந்தனை மாறும். நம்பர் 7, காலையில் சீக்கிரம் எழுதல். நாம் எழுகிறோம், ஆனா உடனே வேலைக்குள் குதிக்கிறோம். உங்களுக்காக 30 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்க வாழ்க்கையை மாற்றும். நம்பர் 8, சமூக வலைதள நேரம் குறைக்கவும். 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் மொபைல் ஸ்க்ரோல் செய்தால் என்ன கிடைக்கும்? அந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க. நம்பர் 9, தினசரி நடை, உடற்பயிற்சி. உங்க உடல் நலம் குடும்பத்தின் அடிப்படை. 20-30 நிமிடம் நடையோ யோகாவோ செய்யுங்க. நம்பர் 10, உதவி தேவைப்படும் யாருக்காவது உதவுங்க. சிறிய உதவியே ஆனாலும் பரவாயில்ல, உதவி மனதை லேசாக்கும். நம்பர் 11, தினமும் ஒரு புதிய வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்க பேச்சு மாறும், நம்பிக்கை உயரும். நம்பர் 12, விஷுவலைசேஷன், கற்பனை செய்து பார்த்தல். உங்க கனவுகளை மனதில் தெளிவாக காணுங்க, அது நிஜமாக மாறும். நம்பர் 13, ஊக்கமளிக்கும் மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு படிக்கவும். அவர்கள் செய்தால் நாமும் முடியும் என்ற உணர்வு வரும். நம்பர் 14, ஒழுக்கம், டிசிப்ளின். சிறிய பழக்கங்கள் பெரிய வெற்றிக்கு வழி. நம்பர் 15, ஆழமாக கேட்கும் பழக்கம், டீப் லிசனிங். உறவுகள் ஆழமாகும். நம்பர் 16, அமைதியாக இருப்பது, சைலன்ஸ் பிராக்டிஸ். உள்ளத்தின் குரலை கேட்கலாம். நம்பர் 17, தினமும் ஒரு பயத்தை ஜெயிக்கவும். சிறிய வெற்றிகள் பெரிய தைரியம் தரும். நம்பர் 18, இயற்கையுடன் நேரம் செலவிடுங்க. அமைதி, புதிய ஆற்றல் கிடைக்கும். நம்பர் 19, உங்க ஆர்வத்தில் வேலை செய்யுங்க. எழுதுதல், பாடுதல், ஓவியம், எது இருந்தாலும் அதை வளர்த்து கொள்ளுங்க. நம்பர் 20, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். தூங்குவதற்கு முன் நன்றி சொல்லுங்க, இதுவே உண்மையான சந்தோஷம். சகோதரிகளே, இந்த 20 பழக்கங்கள் சிறியது போல தோன்றலாம், ஆனால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டவை. இன்றே முடிவு செய்யுங்க, என் ஓய்வு நேரம் என் வெற்றியின் சாவி. இந்த விஷயங்கள் உங்க மனதை தொட்டிருந்தால் கமெண்ட்ல எழுதுங்க, நான் இன்று முதல் தொடங்குகிறேன். இந்த வீடியோவை உங்க சகோதரிகள், தோழிகளுடன் பகிருங்க. அவர்களும் தங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளட்டும். சகோதரிகளே, உங்க ஒவ்வொரு நொடியும் மதிப்புடையது, அதை வீணாக்காதீங்க, முதலீடு செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு ஊக்கமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.